ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா என்னோட சப்ஸ்கிரைபர் ரெக்வஸ்ட் தான். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து ஸ்பெஷல் அவங்களுக்காண்டி வந்து நான் மேக் பண்ணுறேன். உங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி தான். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் லென்ஸ். ஸோ காண்டாக்ட் லென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி வியர் பண்ணுவேன், எப்படி ரிமூவ் பண்ணுவேங்கிறத அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக நான் வந்து சொல்லி தர போகிறேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா காண்டாக்ட் லென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மை காலேஜ் டைம்லேருந்து நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஓகே, ஸோ அப்போலேருந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ரொம்ப எனக்கு சேஃப்டியாக தான் வந்து இருக்குது. நீங்கள் பர்டிகுலராக யூஸ் பண்ணுற மெத்தட், அப்ளிகேஷன், நீங்கள் எந்த அளவுக்கு சேஃப்டியாக வந்து வச்சுருக்கிறீங்க, என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்க, அதுவுமே ரொம்ப முக்கியம். அது நம்ம செப்பரேட் வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். இன்றைக்கி அது டீட்டெயிலாக பார்ப்போம். இன்றைக்கி இந்த வீடியோவில் காண்டாக்ட் லென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறது அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து வியர் பண்ணுறது, எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறதுங்கிறது தான் அந்த வீடியோவில் வந்து உங்ககிட்ட வந்து நான் சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ காண்டாக்ட் லென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலி நம்ம வந்து எதுக்காக வந்து வைப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்மளுடைய கண்களை வந்து என்ஹான்ஸ் பண்ணி, நம்மளோட ஐ பியூட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்காக தான் நம்ம வந்து வைக்கிறோம். நம்ம வந்துட்டு சில பேருக்கு வந்து பிளாக் ஐஸ் வந்துட்டு இருக்கும், சில பேருக்கு நேச்சுரலாகவே கலர்டாக இருக்கும், சில பேருக்கு டார்க் ப்ரௌனாக இருக்கும். ஸோ அவங்களாம் வந்து காண்டாக்ட்ஸ் உங்களுக்கு தேவையாக வச்சுக்கிறோங்க. இல்லாட்டா உங்கள் கண்ணை நேச்சுரலாக காட்டும், நல்லா ஐ மேக்கப் போட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். பிளாக்காக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் லென்ஸ் வந்து வேறு பண்ணணும்னு நினைப்பாங்க. இப்போ ரீசெண்டாக எனக்கு டேஸில் வந்து பார்த்திங்கன்னா கண்கள் வந்து டார்க் ப்ரௌனாக எனக்கு வந்து வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா லென்ஸ் வைக்கிறேன், முக்கியமான தருணங்களில் மட்டும் வைக்கிறேன். சில டைம் வந்து வீடியோஸ்க்காக நான் வந்து வைக்கிறேன், மற்ற டைம் வந்து கண்களை நான் வந்து இதாக தான் விட்டுருவேன். ஸோ உங்களுக்கு லென்ஸ் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுற பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா யூ கேன் ட்ரை ஃப்ரம் வாட்ச் அண்ட் லாம், யூ கேன் ட்ரை ஃப்ரம் ஃப்ரெஷ் லுக், யூ கேன் ட்ரை ஃப்ரம் ஆக்வாலன்ஸ். இந்த மாதிரி பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃப்ரெஷ் லுக் கலர் பிளண்ட், ஸோ இந்த பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர் காண்டாக்ட் லென்ஸ் தான் நான் வந்து காட்ட போகிறேன். அது டெய்லி யூஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி வியர் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா இது லென்ஸ் கேஸ். ஸோ லென்ஸ் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரைட்னு போட்டு ஆறுண்டா ரைட், எல்லுண்டா லெஃப்ட். உங்களுக்கு வந்துட்டு ரைட்னா ரைட் ஐஸ், லெஃப்ட்னா லெஃப்ட் ஐஸ். நம்ம அதே மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கணும், நம்ம வந்து மாற்றிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம லென்ஸ் போடும்போது ரைட்டில் எதை போடுறோமோ அதை ரைட்டில் போட்டுடணும், லெஃப்ட்டில் எது போடுறோமோ அதை நம்ம வந்து லெஃப்ட்டில் வந்து போட்டுடணும். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லென்ஸ் சொல்யூஷன் வந்து ஃபில் பண்ணியிருப்போம். லென்ஸ் சொல்யூஷன் வந்து ஃபில் பண்ணி அந்த லென்ஸை வந்து போட்டிருப்போம். இதனால் நம்ம லென்ஸோட லைஃப் வந்து லாங் லாஸ்டிங்காக வந்துட்டு இருக்கும். ஓகே, ஐ மீன் இப்போ 1 மந்த் லென்ஸுங்கும் போது நம்ம 1 மந்த்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வச்சுருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லென்ஸ் கேஸில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உள்ளே வந்து லென்ஸ் வந்து நமக்கு வந்துட்டு இப்படி மாதிரி சோக்காக இருக்கும். நமக்கு வந்து லென்ஸ் சொல்யூஷனில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், தெரியுதா? ஸோ உங்களுக்கு சோக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவேன், நான் டேரெக்டாக வந்து ஃபிங்கர் விட்டு எடுக்க மாட்டேன். மேக் ஷூர் உங்களுக்கு ஃபிங்கர் வந்து நல்லா க்ளீன் ஃபிங்கராக உங்களுக்கு வந்து இருக்கணும். ஓகே, நல்ல ஒரு டிப், இந்த மாதிரி நல்ல ஒரு க்ளீனான காட்டன் பட்டாக இருக்கணும், ஃப்ரெஷ் நியூ காட்டன் பட்டாக இருக்கணும். ஸோ இந்த காட்டன் பட்டில் நான் என்ன பண்ணுவேன் சொல்லி பார்த்திங்கன்னா லென்ஸை நான் வந்து எடுத்துருவேன். ஓகே, இது வந்து ரொம்ப பிகாஸ் லென்ஸ் வந்து நமக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஜென்டிலாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு நான் எடுத்துருவேன். ஸோ பாருங்கள், எடுத்து லென்ஸ் வந்து எந்த மாதிரி வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லென்ஸை நான் வந்து இப்படி மாதிரி எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு என்னோடய பாம் ஆஃப் த ஹேண்டில் நான் வந்து இப்படி வச்சிருவேன். க்ளீன் ஹேண்டாக தான் எனக்கு வந்துட்டு இருக்குது. நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா ஒரு ஹேண்ட் வாஷ் போட்டு கையை வந்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டர்ட், ஆயில், கையில் இருக்கக்கூடிய இந்த இம்ப்ரூவ்டிஸ், பாக்டீரியா எல்லாத்தையுமே நல்லா உங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு லென்ஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. இப்போ இந்த லென்ஸை வந்து ரொம்ப மைல்டாக வந்து நான் என்னோடய கைகளால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து இது பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து லென்ஸுக்கு வந்து அந்த இது வந்து கொடுக்கும், நல்லா சோக்காக இருந்ததுனால நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. முக்கியமான டிப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லென்ஸ் வந்து எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஃபிங்கர் டிப்பில் தான் நீங்கள் வந்து வைக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபிங்கர் டிப்பில் தான் நீங்கள் வந்து லென்ஸை வந்து வைக்கணும். ஸோ இந்த மாதிரி டிப்பில் தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கணும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து யூ பொசிஷனில் உங்களுக்கு வந்து வரணும். சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி மாதிரி வரும், இப்படி வரும், அப்படி வரக்கூடாது. டேரெக்டாக யூ மாதிரி இப்படி மாதிரி இருக்கணும். அது இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்ட் ஷேப். ஸோ அது இன்னொன்று வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு லென்ஸ் வந்து ஃப்ரண்ட் இந்த மாதிரி உள்ளே வைக்கிறோம்ல, ஸோ உள்ளாப்பில் இருக்கிற பின் பகுதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டாக இருக்கணும். வெளியே வைக்கிற பகுதி தான் உங்களுக்கு வந்து டார்க்காக இருக்கணும். ஸோ அந்த டார்க் கலர் தான் உங்களுக்கு வந்து வெளியே தெரியணும், லைட் கலர் வந்து உள்ளே உங்களுக்கு வந்து போயிடணும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஐஸ் உள்ளதை எடுத்துக்கிறேன். ஸோ இதை நான் வந்து பார்த்திங்கன்னா கண்ணை சில பேர் இப்படி பொழந்துக்குலாம் வந்து இது பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து தேவையில்லை, அப்படிலாம் செய்ய தேவையில்லை. ஜஸ்ட்டு இப்போ புதுசாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கண்கள் ஓரத்தில் இப்படி வந்து லென்ஸை நீங்கள் வச்சுட்டு தென் கொஞ்சமாக இப்படி கண்ணை மூடிட்டு இப்படி ரொட்டேட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது ஜாயின் ஆயிடும். எனக்கு ஏற்கனவே வச்சு பழக்கங்கனால நான் டேரெக்டாக அந்த கருவிலே நான் போய் டேரெக்டாக செட் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், நான் இதை எடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாருங்கள். ஸோ பாருங்கள், டேரெக்டாக நான் வந்து கருவிலே வந்து வச்சுட்டு மைல்டாக கண்களை இப்படி நவட்டு லைட்டான ஒரு பிளிங்க் வந்து கொடுக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி லைட்டான ஒரு பிளிங்க் வந்து கொடுக்கணும்.
கொஞ்சம் கண் வந்து வாட்டரி ஆகும். நம்ம இப்படி லைட்டாக சிமிட்டிக்கிட்டு இருக்கணும். புதுசாக போடுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு கண்கள் கொஞ்சம் லைட்டாக வந்து இரிட்டேஷன் எரியும். அது நேச்சுரலாக அந்த லென்ஸ் போய் கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு வந்து ஆகிறதுக்கு. தென் போக 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 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகும் அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே செட் ஆயிரும். உங்களுக்கு வந்துட்டு நான் ரொம்ப நாள் வச்சு பழகுனதுனால எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். எனக்கு இந்த ஃப்ரெஷ் லுக் லென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள், ஜஸ்ட்டு என்னோட டார்க் ப்ரௌன் ஐஸை வந்து இது என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது, அவ்வளோதான். ரொம்ப ஓவராகவும் இல்லை, ரொம்ப இதாகவும் வந்துட்டு இல்லை. ஓகே, ஸோ பாருங்கள் எந்த மாதிரி வந்து இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்குங்க. ஸோ இப்போ நல்லா வந்து என் கண்களை வந்து செட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்படி தான் லென்ஸ் வந்து அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஹேண்ட் வாஷ் வச்சு கையை வந்து வாஷ் பண்ணுறது. ரெண்டாவது லென்ஸை வந்து பார்த்திங்கன்னா லென்ஸை பாக்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி டிப் வச்சு தான் எடுக்கணும். இல்லை லென்ஸ் அப்ளிகேட்டர் இருக்குது, அது கூட வச்சு எடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும் அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா லென்ஸ் வந்து எடுக்கும்போது உங்களுக்கு இப்படி யூ ஷேப்பில் தான் வரணும். இப்படி மாதிரி வி ஷேப்பில் வரக்கூடாது. இந்த மாதிரி வி ஷேப்பில் வரக்கூடாது, டேரெக்டாக யூ ஷேப்பில் தான் உங்களுக்கு வரணும். அது மாதிரி லென்ஸோட இந்த மாதிரி வெளிப்பகுதி வந்து நல்லா அந்த கலர் வந்து உங்களுக்கு நல்லா தெரியணும். உள்பகுதி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த கலரை விட அங்கே கொஞ்சம் லைட்டராக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. அப்படி பார்த்துக்கிறோங்க. அப்ளை பண்ணிட்டு நல்லா அந்த மாதிரி பிளிங்க் பண்ணி விட்டுக்கிறோங்க. ஓகே, பிளிங்க் பண்ணிவிட்டு தென் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறோங்க. ஸ்கின் கேர் வந்து பண்ணிவிட்டு லென்ஸ் போட்டுக்கிறோங்க. போட்டு மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறோங்க. மேக்கப்புக்கு முன்னாடியே வந்து நீங்கள் வந்து லென்ஸ் வந்து போட்டுடணும். அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டிப் உங்களுக்கு வந்துட்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து பிளிங்க் பண்ணிக்கிறோங்க. ஸோ இப்போ நான் இந்த கண்களையும் வந்து அப்ளை பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, இந்த கண்ணில் அப்ளை பண்ணணும்னு தேவையில்லை. எப்படி போடணும்னு கேட்டிங்க, அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு வந்துட்டு போட்டு காட்டுறேன். ஓகே, பாருங்கள் இப்போ டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது. அப்படி தான் வந்துட்டு போடணும். ஃபஸ்ட்டு புதுசாக போடுறவங்களும் கொஞ்சம் லைட்டாக வந்து உறுத்தும். போக 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 அப்படியே வந்து பழகிடும். ஓகே, அது மாதிரி லென்ஸ் வியர் டைம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இது நாள் வரைக்கும் நான் வந்து என்னோடய லென்ஸ் வந்து வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6லேருந்து ஒரு 10 ஹவர்ஸ் வரை வச்சுக்கிறேன். அதுக்கு மேலே வந்து வச்சது கிடையாது. இது நாள் வரைக்கும் லென்ஸ் நான் வந்து போட்டுருக்கிறேன். ஒரு 6லேருந்து 10 ஹவர்ஸ் தான் வச்சுக்கிறேன். அதுக்கு மேலே வச்சது கிடையாது. நீங்களும் அந்த டைம்குள்ளே வந்து வச்சுக்கிறது டைம் கணக்கு வந்து பார்த்துக்கிறங்க. ஓகே, டைம் கணக்கு வந்து பார்த்துக்கிறோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் டைம் கணக்கு வந்து பார்த்துட்டு தென் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டைம் கணக்கு வந்து நீங்கள் பார்த்துட்டு தென் நீங்கள் அந்த லென்ஸ் வந்து வியர் பண்ணிட்டு அதே மாதிரி ரிமூவ் பண்ணிக்கிறோங்க. நீங்கள் வந்துட்டு ஆல்வேஸ் நீங்கள் வந்து லென்ஸ் கேஸை வந்து கேரி பண்ணி வச்சுக்கிறோங்க உங்கள் பேக்கில் வந்துட்டு. சப்போஸ் ஏதாவது கண்களில் தூசி விழுந்துட்டா இது பண்ணிட்டு டக்குன்னு நீங்கள் வந்து லென்ஸை வந்து கையால் எடுத்து நீங்கள் இது பண்ணிவிட்டு தென் திருப்பி நீங்கள் வந்து கேஸ்குள்ளே நீங்கள் வந்து வச்சிடலாம். ஓகே, ஸோ போக 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 கண்களில் வந்து அந்த சிவப்பு வந்து மாறிடும். ஓகே, ஸோ சென்சிட்டிவ் ஐஸ் வாட்டர் ஐஸ் உள்ளவங்க, ரொம்ப கண்களில் வந்துட்டு ப்ராப்ளம் இருக்கவங்க போட வேணாம். சென்சிட்டிவ் ஐஸ் அண்ட் வாட்டர் ஐஸ் உள்ளவங்க தாராளமாக ஒரு ஐ கேர் ப்ராக்டிஷனர், ஒரு ஐ கேர் டாக்டர் கன்சல்ட் பண்ணி நீங்கள் வந்து போட்டுக்கிறோங்க. பவர் காண்டாக்ட் லென்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து ஜஸ்ட் அழகுக்காக வந்து போடுறது. நீங்கள் இதிலே பவர் ஏற்றி கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் நீங்கள் கிளியர் கூட போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த லென்ஸையே வந்து பார்த்திங்கன்னா கலர்லேயும் நீங்கள் பவர் ஏற்றி போட்டுக்கலாம். அது உங்கள் விருப்பம். இல்லை நீங்கள் கிளாஸ் போகிறனாலும் போய்க்கலாம். ஒகேஷனல் டைம் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷனல் டைமில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி போட விரும்பலாம் அப்படின்னா அந்த கண்ணாடி போட்ட மாதிரி ஒரு லென்ஸ் ஒன் டே லென்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ நான் போட்டுக்கிறது வந்து 6 மந்த் லென்ஸு. ஸோ ஒன் டே லென்ஸ் மாதிரி வந்துட்டு இருக்கும். 1 மந்த் லென்ஸ் இது வந்துட்டு. ஸோ நீங்கள் ஒன் டே லென்ஸில் வந்து பவர் ஏற்றி எப்பப்போ ஒகேஷனல் டைமோ அந்த டைமில் போட்டுட்டு தென் ரிமூவ் பண்ணி நீங்கள் வந்து த்ரோ பண்ணிடலாம். அந்த மாதிரியும் வந்துட்டு இருக்குது. கண்ணாடி போடுற ஆளாக இருக்கிறீங்க, ஃபங்க்ஷனுக்கு மட்டும் போகிறீங்க அப்படின்னா. மற்றபடி நீங்கள் டெய்லி போடுறதுனால அதிலே பவர் ஏற்றி நீங்கள் 1 மந்த்துக்கு நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ நல்லாவே கண்களுக்கு செட் ஆகிடுச்சு. கண்களில் போட்ட மாதிரியே தெரியல. லைட் வெயிட்டாக தான் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். எஸ்பெஷலி இந்த ஃப்ரெஷ் லுக் காண்டாக்ட் லென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு சேஃப்டியாக இருக்கும், ஜென்டிலாக இருக்கும். நல்லா கலராக பிளெண்ட் ஆயிரும். ஒரு நேச்சுரல் லுக் வந்து கொடுக்கும். ஓகே, இதில் நிறைய ஷேட்ஸ் வந்து வருது. ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் கூட இது வந்துட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அமேசானில் அவைலபிளாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். ஈவன் உங்கள் பக்கத்தில் இருக்கிற லென்ஸ் கார்ட் ஸ்டோர் இதெல்லாம் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க. ஓகே, ஸோ இப்படி தான் வந்துட்டு இருக்குது. ஓகே, லென்ஸ் வந்து இப்போ போட்டியாச்சு. இப்போ லென்ஸை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது, ஸோ டிப்ஸும் நான் வந்து சொல்லிட்டேன். இப்போ லென்ஸ் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை. ஸோ உங்களோட இந்த ஃபிங்கர் இருக்குது இல்லை, இந்த சென்டர் ஃபிங்கர். ஸோ அந்த சென்டர் ஃபிங்கர் எடுத்து ஜஸ்ட் இப்படி புல் பண்ணுங்கள். லைட்டாக ஜென்டிலாக புல் பண்ணுங்கள். புல் பண்ணிவிட்டு கைகளை வந்து இந்த மாதிரி பிஞ்சில் நீங்கள் வந்து வச்சுக்கிறங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி பிஞ்சில் வந்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆள்காட்டி விரலை வந்து எடுத்து வலது கையில் உள்ள ஆள்காட்டி விரலை வந்து எடுத்து லைட்டாக அப்படியே நவட்டிட்டு தென் அப்படியே வந்து பிஞ்ச் பண்ணிடுங்க. ஓகே, பிஞ்ச் பண்ணி அப்படியே வந்து இழுத்துருங்க. லென்ஸ் வந்து வந்துடும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான லென்ஸ் சொல்யூஷன் வந்து ஊற்றிட்டு அதுக்குள்ளே இதை போட்டுருங்க. ஓகே, ஸோ அதுக்குள்ளே போட்டிங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லென்ஸ் வந்து போயிடும். அதே மாதிரி நீங்கள் லென்ஸ் வந்து உள்ளே போடுறப்ப பார்த்திங்கன்னா எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கண்களில் நீங்கள் எப்படி யூ ஷேப்பில் அப்ளை பண்ணுறீங்களோ அதே யூ ஷேப்பில் வச்சு தான் நீங்கள் உள்ளே வந்து சோக் பண்ணணும். ஓகே, அது வந்து ரொம்ப முக்கியம் உங்களுக்கு வந்துட்டு. இப்போ வந்து பாருங்கள் லென்ஸ் வந்து உள்ளே வச்சுட்டேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியுதா உங்களுக்கு வந்துட்டு? ஸோ சோக்காக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடணும். ஓகே, இப்போ நான் டெமோக்காக உங்களுக்கு வந்துட்டு போட்டு காட்டினேன் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன்.
ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் உங்கள் ஃபேஸை மட்டும் கண்களை வாஷ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சேஃப்டிக்காக கண்களை வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். கண்கள் இன்னுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஓகே சப்ஸ்கிரைபர், உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன் ஓகேவா. ஸோ இப்படி தான் லென்ஸ் வந்து போடணும், இப்படி தான் வந்து ரிமூவ் பண்ணணும். முன்னர் வீடியோவில் லென்ஸ் டிப்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். லென்ஸ் வந்து எப்படி சூஸ் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். இப்போ வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஹவு டு இன்சர்ட் அண்ட் ஹவு டு ரிமூவ் காண்டாக்ட் லென்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டோம். ஸோ ஹோப் ஐ திங்க் இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து கலர் லென்ஸ் வைக்கிறவங்கன்னு இல்லை, இங்கே வந்து பவர் லென்ஸ் வைக்கிறவங்க இருந்தாலும் இந்த மாதிரி மெத்தடில் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து வைங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹோப் ஐ திங்க் இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும், நீங்கள் தேவைப்படா நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் எனி பிராண்டில் நீங்கள் லென்ஸ் வந்து போய்க்கலாம். என்னோட ஃபேவரேட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் லுக், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்வா கலரில் பார்த்திங்கன்னா அந்த கேண்டி பேக். ஸோ இந்த ஒரு இதுதான் என்னுடைய ஃபேவரேட் வந்துட்டு. ஸோ இது ரெண்டு தான் என்னுடைய ஃபேவரட்டான காண்டாக்ட் லென்ஸ் எனக்கு வந்துட்டு. ஓகே, ஸோ மோஸ்ட்லி நான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது இன்னும் ரெண்டும் இருக்குது. ஜஸ்ட் ஒரு சஜஷனுக்காக நான் வந்து காட்டுறேன். எனக்கு ஒரு 4-5 பிராண்ட் வந்து பிடிக்கும். ஜஸ்ட் ஒரு சஜஷனுக்காக இது வந்து காட்டுறோம். 2 பிராண்ட் வந்துட்டு இது பிகினர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். எல்லா ஏஜஸும் எல்லா ஸ்கின் டைப் யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி நீங்கள் 18+ இருக்குங்க, தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க. ப்ராப்பர் கேர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் லென்ஸுக்கு வந்துட்டு. ஸோ அது வந்து பார்த்துக்கிறோங்க. முடிஞ்ச அளவு பாதி டிப்ஸ் நான் சொல்லிட்டேன். இன்னொரு வீடியோவில் நம்ம செப்பரேட்டாக ஹோல் டீட்டெயில் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இதை பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக இந்த கமெண்ட்டில் வந்து கேளுங்க. ரொம்ப சிவியர் ஐ ப்ராப்ளம், ஐ இன்ஃபெக்ஷன் உள்ளவங்க மட்டும் தவிர்த்துக்கிறங்க. கொஞ்சம் ஐஸில் வந்துட்டு வாட்டரி சென்சிட்டிவாக இருக்குது, இதெல்லாம் போட்டது இல்லை எனக்கு பயமாக இருக்குதுன்னா நீங்கள் ஒரு ஐ கேர் டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணிக்கிறங்க. ஓகே, ரொம்ப ப்ராப்ளமெட்டிக் ஐஸ் உள்ளவங்க மட்டும் யூஸ் பண்ண வேண்டாம். நார்மல் ஐஸ் உள்ளவங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராப்ளமெட்டிக் ஐஸ் உள்ளவங்க யூஸ் பண்ண ஆசைப்பட்டாலும் நீங்கள் டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு தென் வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க. பட் மோஸ்ட்லி அவங்க வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டால் வந்து நல்லது. ஓகேவா, ஸோ மற்றபடி வந்துட்டு சென்சிட்டிவ் வாட்டரி ஐஸ், பவர் ஐஸ் உள்ளவங்கலாம் தாராளமாக டாக்டர் ஐ கேர் டாக்டர் கன்சல்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் ஐஸ் யூஸ் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஒன்ஸ் அகெயின் டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் பாய்.